இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே தெரசா வந்துட்டு நம்ம தான் 5th ஃப்ளோர்ல இருக்க பாஸ டிஃபீட் பண்ணிட்டோமே, இன்னமும் எதுக்காக அடுத்த ஃப்ளோர் ஓபன் ஆகலன்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கான கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகணும். பின்னாடி தெரியுற அந்த கேட்டை பயன்படுத்தி வெளியில போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த நம்ம கிளியர் பண்றதுக்கான கண்டிஷன் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா இந்த இடத்துடைய பாஸ டிஃபீட் பண்ணதுனால அந்த ஒரு இடம் வேக்கண்டா இருக்கு. இந்த டவருக்குள்ளேயே இருக்கிறவங்கல யாருக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் கிடைக்குதோ அவங்க தான் இந்த இடத்துடைய பாஸா மாறுவாங்க. இந்த ஒரு பிளேஸ நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு தெரசாவும் என்னது ஆண்ட்ரியாவா அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த கல்ட் லீடர் இல்லாத ஒரு இடத்துல உனக்கு ஃப்ரீடத்தை கொடுப்பேன்னு நீ எதிர்பார்த்த அந்த லைஃப் உன் கண்ணு முன்னாடியே இருக்கு. இந்த ஒரு இடத்துல யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். இதை கேட்ட ஆண்ட்ரியாவும் அந்த ஆர்டிஃபேக்ட் நிறைஞ்ச ஜார வாங்கிட அதோடைய பவர் இவளுடைய growth ராபிடா இன்க்ரீஸ் பண்ணிடுது. இதன் மூலியமா நம்ம ஆண்ட்ரியாவும் பெரியவளா வளர்ந்துடுறா. உடனே ஹீரோ முன்னாடி முட்டி போட்டுட்டு நான் தான் இந்த இடத்துடைய மாஸ்டர் ஆண்ட்ரியா, என்னோட சேர்த்து இந்த இடத்துல இருக்க எல்லா பீயிங்ஸும் உங்களுக்கு ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லாயல்ட்டியை இங்க காட்ட, ஹீரோவோட சிஸ்டம்லயும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பர்சனுக்கும் பாஸ் மான்ஸ்டர் லாயல்ட்டியை காட்டினதில்ல. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பர்சனுங்கிறதுனால ஹால் ஆஃப் ஃபேம்ல இது ரெக்கார்ட் ஆகுது. ஹீரோவும் அவளுடைய தலையில கைய வச்சுட்டு இதுக்கப்புறம் எப்பவுமே உன் ஃபேஸ்ல ஸ்மைலோட வாழலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவளும் தெரசாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அப்பப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, தெரசாவும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, சிஸ்டம்லயும் 6th ஃப்ளோர் ஓபன் ஆயிடுச்சு. இதை கிளியர் பண்றதுக்கான டைம் ஃப்ரேம் 90 டேஸ்னு காட்டுது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஃபுல்லாவே ஹீரோவை பத்தின பேச்சு தான். டேங் ஜூனிக் உண்மையாலேயே ஒரு லெஜெண்டரி பிளேயர் தான். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்க அந்த காம்போ அதெல்லாம் எக்ஸலண்டா இருக்கு. இதே நேரத்துல நியூஸ்ல ரிட்டர்ன் ஸ்டோனை பத்தி ஒருத்தவன் பேட்டி கொடுத்திருப்பான்ல, அது ஃபேக்குன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அவனை பொழந்து கட்டிட்டாங்க போல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஸ்கேம் பண்ண பார்த்திருக்காங்க. இதே நேரத்துல ஏதோ ஒரு கில்ட சேர்ந்தவங்க 5th ஃப்ளோர் கிளியர் ஆனதுனால நம்மளுடைய பாஸ் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட, அங்க இருக்க இன்னொரு பிளேயரும் 5th ஃப்ளோர்ல இருந்து சர்வைவ் ஆகி வந்த பிளேயர்ல நானும் ஒருத்தன். ஆக்சுவலா அந்த இடத்துல என்னுடைய கதை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா கேங் ஜினிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் அவர் மட்டும்தான். இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூசாங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். நான் உன்னை பீட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கான பிளேஸ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்போ யூசாங்கோடைய கதவை யாரோ தட்டுறாங்க. இவனும் திரும்பி பார்க்க என்ன மன்னிச்சிடுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு யாரோ வராங்க. இதை பார்த்து அவனும் யார் நீன்னு கேட்க, என்னுடைய பேரு கார்வேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல அன்னோன் இந்த மாதிரியான பிளேஸ்ல இருப்பான்னு. ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம யூசாங் தான் அன்னோன் நினைச்சிட்டு இருக்கான். பதிலுக்கு யூசாங்கும் என்னது நான் அன்னோனா, என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கண்டிப்பா இது ஹீரோடைய வேலையா தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சிடுறான். ஏன்னா அந்த 5th ஃப்ளோர்ல ஹீரோ மாட்டிட்டு இருக்கும் போது அந்த லான்ஸ்லாட் அன்னோன் யாருன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் ஒரு நேம சொல்லியிருப்பான், ஆனா அதை காட்டியிருக்க மாட்டாங்க. அது நம்ம யூசாங்க தான் கோத்து விட்டுருக்கான் போல. ஹீரோ மேல இருக்க கோவத்துல அங்க வந்தவனோட சேர்த்து அந்த ஃப்ளோரையுமே வெடிக்க வச்சிடறான். இதே நேரத்துல நம்ம ஆலிஸையும் காட்டுறாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு அந்த ஷாப்ல இருக்கவங்களும் என்னது எல்லாமே வா, பதிலுக்கு ஆலிஸும் ஆமா எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி எல்லா காயின்ஸுமே வர வைக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் உன்னாலேயே பண மதிப்பிழப்பு ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் யார் வேணா வரட்டும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள ஆண்ட்ரியாக்கு இந்த பாஸ் மாஸ்டர் எப்படிலாம் நடந்துக்கணும்னு ஆலிஸ் டீச் பண்றதுக்கு அவளுக்கு நான் கொடுக்குற அந்த கிஃப்ட் தான் அடிக்கடி அவளை வெளியில கொண்டு வந்து எங்களுடைய அந்த கல்ச்சுரல் லைஃப அவளை என்ஜாய் பண்ண விடணும். இதே நேரத்துல ஆலிஸும் ஆண்ட்ரியாக்கு என்ன டீச் பண்றான்னா, இந்த இடத்த ரூல் பண்றவங்க எப்படி போஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஷெட்யூல் என்ன, பாஸுக்கான அந்த நாலேஜ் எப்படி இருக்கணும், கடைசியா கமெண்ட் எப்படி கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறா. உடனே ஹீரோவும் எப்படியும் ஒரு நாள் இந்த ஆண்ட்ரியா எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க அதுல லெவல் வந்துட்டு 32 காட்டுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்ட்ராங்கர் ஆயிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய அந்த அடாப்டபிலிட்டி ஸ்டாட் இப்போ 78ல இருக்கு. வெறும் 5th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கே இவ்வளவு ஸ்ட்ராங் ஆவான்னு எதிர்பார்க்கல. இது வரைக்கும் கில்டுல ஜாயின் பண்ணவங்களுடைய லெவல் எனக்கு தெரிஞ்சு 30 தான் ரீச் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்னை விட ஸ்ட்ராங்கான பிளேயர் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த 5th ஃப்ளோரை நான் கிளியர் பண்ணதுக்கு எனக்கு ரிவார்டா கிடைச்ச அந்த ஐட்டம் நான் சத்தியமா இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அப்படி என்னதான் கிடைச்சதுன்னு பார்த்தா பவுண்டரி பிரேக்கிங் மிரர். இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவால 10th ஃப்ளோருக்கு கீழே இருக்க எந்த ஒரு ஃப்ளோருக்கும் போக முடியும் அடுத்த 30 மினிட்ஸ்க்கு. ஆனா இதை ஒரு தடவை பயன்படுத்திட்டோம்னா திரும்பவும் பயன்படுத்த 90 டேஸ் எடுக்கும். அது மட்டும் இல்லாம
இதை வச்சிட்டு இருக்க பிளேயர் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுறாங்களோ அதுக்கேத்த மாதிரியே இதை யூஸ் பண்ற அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல கூல் டவுன் டைமும் டிக்ரீஸ் ஆகும். ஹீரோ வந்துட்டு இப்பத்துல இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கில்ட மானிட்டர் பண்ற அந்த ஹீவாங்க்கு கால் பண்ண அந்த காலை எடுத்தவனும் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்றீங்க அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும் உனக்கு ஒரு வேலையை வச்சிருக்கேன், அங்க எல்லாம் நல்லபடியா போகுதா, பிரச்சனை இல்லாமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் ப்ராப்ளமே இங்க எல்லாமே நல்லா போறதுதான், நீங்க ஃபேமஸ் ஆனதுல இருந்து எல்லா சேனல்லயும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பிளேயர்ஸ் நம்மளுடைய கில்டுல ஜாயின் பண்றதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு நாளைக்கும் 100 பேர் கிட்ட அப்ளை பண்றாங்க, அதனால ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே அதுவா, நான் உனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன், அதுல இருக்க எல்லாரையுமே கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சிரு, அதுக்கப்புறம் இந்த டான் கன் கில்டுடைய லீடர் கிட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குமே இவனை தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்ல வந்திருப்பான் கிம் கிட்டேன்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லுங்க கேங்ஜினே எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம மீட் பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஃபேமஸ் ஆகுறதும் நல்லாதான் இருக்கு, இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஹெட் வெயிட்டா பேசினவன் இப்ப ரொம்ப பொலைட்டா நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட என்ன மன்னிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த டீல் படி மேண்ட்ராகோரா ரூட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும், ஆனா டவரை கிளைம் பண்றதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டான்பா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் ஆமா ஆமா எனக்கும் அது தெரியும் அப்படின்னு காண்டாக, நீ கோவப்படுறது எனக்கு புரியுது, அதை கிளியர் பண்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கேன், நம்ம போட்ட அந்த கான்ட்ராக்ட கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன், ரீசெண்டா தான் ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், உங்களுடைய கில்டு கிட்ட மொத்தம் 10 டஞ்சன் இருக்காமே ஏ கிரேட்ல, அதுவும் 3rd ஃப்ளோர்ல. பதிலுக்கு அவனும் ஆமா இருக்குதான், அதுக்கு என்னங்கிறப்போ உடனே நம்ம ஹீரோவும் அப்பயே நீங்க அதுல எனக்கு ஒண்ணு கொடுத்துட கூடாதுன்னு கேட்க, இதை கேட்ட கிமும் எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆல்ரெடி 10 டஞ்சனை கொடுத்துட்டோம் கான்ட்ராக்ட் படி, அதுக்கே நீ இன்னும் நாங்க கேட்ட அந்த ரூட்டையும் அதுக்கான ரெசிப்டையும் இன்னமும் கொடுக்கல, இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நாங்க சேஞ்ச் பண்ணி திரும்பவும் உனக்கு ஒரு ஏ ரேங்க்ல இருக்க டஞ்சனை நாங்க கொடுக்கணுமா. பதிலுக்கு ஹீரோவும் கரெக்டா சொன்னீங்க அப்படிங்கிறப்போ இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த கிம் வந்துட்டு மிஸ்டர் கேங் ஜினேக் எதை பேஸ் பண்ணி எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு டீலை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஹீரோவும் இன்ஃபிளேஷன் ரேட்டும் ரா மெட்டீரியல் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம லேபர் காஸ்ட் வேற இருக்குல்ல அப்படிங்கிறப்போ இதை கேட்ட அந்த கிமும் நாங்க ஒன்னும் சேரிட்டி குரூப் இல்ல, உன்னுடைய டிமாண்டை கேட்கறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல, தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அங்கிருந்து கிளம்ப 3rd ஃப்ளோர்ல இருக்க அந்த லேப்ரி, அதாவது அந்த கிரே டெம்பிள் உங்க கில்டு கிட்ட தானே இருக்கு, ஒவ்வொரு தடவை அதை கான்கோர் பண்றதுக்காக நீங்க அட்டன் பண்ணும் போதும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கீங்களாமே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு அவன் கேட்க பதிலுக்கு ஹீரோவும் அன்அபிஷியலா நானும் ஒரு கில்டு மாஸ்டர் தானே, எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்குமா, நீங்க மோனோப்ளைஸ் பண்ணிருக்க அந்த கிரே டெம்பிள் எத்தனை தடவை நீங்க சேலஞ்ச் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ ஃபெயிலியர் தான், இதனால உங்களுடைய கில்டுடைய ரெப்புடேஷனும் ரொம்ப டவுனுக்கு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்படியே போச்சுன்னா உன்னுடைய டீம் லீடருக்கான பொசிஷன் டேஞ்சர்ல தான் போய் முடியும், அதனால நான் உனக்கு அந்த லேப்ரியத்தை கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, இதே நேரத்துல ஆஸ்திரியா வியன்னான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம ஹீரோவும் ஆலிஸும் கான்செப்ட் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அதை பார்த்த ஆலிஸும் கிளாப் பண்ணிட்டு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், இத பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடைக்கலங்கிறப்போ ஆக்சுவலா இது ஹீரோக்கு வந்த ஒரு குவெஸ்ட், 7 தடவை இந்த கான்செப்டை நம்ம ஹீரோ பார்க்கணுங்கிற ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுனால பெர்ஃபெக்ட் பிட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணிடுறான், இதன் மூலியமா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இடையிலான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும், அப்படியே அவங்க சாப்பிட போக நம்ம ஆலிஸ் வந்துட்டு அங்க இருக்க வெயிட்டர் கிட்ட இங்க இருக்கிறதுலயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒயின் கொண்டு வான்னு சொல்ல, இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எல்லாத்தையுமே இன்னைக்கே முடிச்சுட்டு நான் கொரியாக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.